ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புனித குழந்தை தெரசாள் தொழிற்பள்ளியின் தாளாளர் அருள் சகோதரர் ஆசீர்வாதம் அவர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களே, அன்பார்ந்த நலம் விரும்பிகளாக இருந்து துணை புரிகின்ற நம்பிக்கையாளர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பல ஆண்டுகளாக இந்த தொழிற்கல்வி நிலையம் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் ஒளி பிறக்க செய்திருக்கிறது. நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று கருதிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு புது பாதை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைய அருள் வாக்கின் வழியாக சொல்லுகின்ற முதல் செய்தி, அவருடைய பாதையிலே நாம் போக வேண்டும். திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பவுலும் பர்னபாவும் ஆண்டவர் சொல்லுகின்ற வழியிலே போகிறார்கள். ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், தற்போது ஆசிய பகுதிக்கு போக வேண்டாம் என்ற உடனே போகவில்லை. பித்தீனியாவுக்கு போக வேண்டாம் என்ற உடனே அவர்கள் போகவில்லை. மாசிடோனியாவுக்கு போக வேண்டாம், அதுதான் முதலாக ஐரோப்பாவில் பவுலடியார் நுழைகின்ற இடமாக இருக்கிறது. மாசிடோனியாவுக்கு போக வேண்டும் என்றால் போகிறார்கள். பிரியமான மாணவர்களே, நம்பிக்கையாளர்களே, அருள் பணியாளர்களே, ஆண்டவரே, நான் போகின்ற பாதை சரிதானா? நான் பேசுகின்ற பேச்சு சரிதானா? நான் செய்கின்ற செயல் சரிதானா? ஆண்டவருடைய ஆவியானவரே, இது உமக்கு விருப்பமா என்று நாம் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டும். அந்த தூய ஆவி பாடலில் இப்படித்தான் வருகிறது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற அந்த பாடல் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. நாம் என்ன சொல்லணும், எங்க போகணும் என்று கற்றுத்தருபவர் ஆவியானவர் தான். நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு உணர்த்துவார். அது ஒரு பக்கம். உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம்முடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நீங்க படிச்சுட்டு வேலைக்கு வருவீங்க, ஆண்டவர் மனசாட்சி வழியாக உணர்த்துவார், பெரியவர்கள் வழியாக உணர்த்துவார். இந்த இடத்துக்கு போகக்கூடாது, போனா தப்பு நடக்கும். இப்படி இருக்கத்தான் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். உங்கள் கைகளை கால்களை திறமையாக வைத்திருந்தால் போதாது, மனதை திறமையாக வைத்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உன் விருப்பம் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போகலாமா? போகக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, இந்த நல்ல நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்றார் பார், இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த படத்தை பார்க்க கூடாது, இந்த நண்பனோட தொடர்ந்து சகவாசம் வச்சிருக்க கூடாது. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானவர் சொல்வதை நாம் எல்லாரும் செய்யணும். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கல்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல, கல்வியின் இதயம் இதயத்தின் கல்வி, கல்வியின் இதயம் இதயத்தினுடைய கல்வி. இதயம் உருவாக்கப்பட வேண்டும், தூய் ஆவியானவரால் தொடப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இரண்டாவது, இன்றைக்கு கெட்ட மனிதர்கள்லாம் நமக்கு பிடிக்குதா? கொலை செய்கிறவன், அநியாயம் பண்ணுறவன், திருடுறவன், எல்லா கட்டளையும் மீறுறவன், இவங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. தவறு செய்கிறவர்கள், அதையும் துணிந்து செய்கிறவர்கள்,
பலர் வெறுக்கப்படுகிறார்கள். ஆனா அது மட்டும் இல்ல, சில சமயத்துல நல்லவர்களும் வெறுக்கப்படுகிறார்கள். அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய இயேசு ஆண்டவர் தான். அவரை அந்த காலத்து தலைவர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் பலர் வெறுத்தார்கள். நல்லது செஞ்சா கூட அன்பார்ந்த மாணவர்களே, நமக்கு துன்பம் வரும். அதுக்காக உலகை பிரியப்படுத்த நம்ம கெட்டது செய்யலாமா? செய்யக்கூடாது. ஊருடன் ஒத்து வாழ் என்பது பழமொழி. ஆனா ஊரெல்லாம் கெட்டது செய்யும் போது நானும் கெட்டது செய்யலாமா? செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. நாம் எல்லாரும் தனியா இருந்தாலும் நல்லது செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற 2வது செய்தி, மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக கெட்டது செய்யாது. மனசாட்சிப்படி நட, தூய ஆவியின் துணையோடு நட, நல்ல மனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நட. உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால், உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள், உங்களையும் துன்புறுத்துவார்கள். சில பேர் பக்தியா இருந்தா கேலி பண்ணுவாங்க. சில பேர் கஷ்டப்பட்டு படிச்சா பெரிய யோக்கியம், நீ மட்டும் படிக்கிறியா என்று சில பேர் கேலி பண்ணுவாங்க. அதுக்காக படிக்கிறத நிறுத்தணுமா? சில பேர் சண்டை போடலன்னா, நீ மட்டும் பேச தெரியாத பெரிய செயின்ட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம நல்ல வழியை மாத்திக்கணுமா? மாத்திக்கூடாது. நம்முடைய மனசாட்சிக்கேற்ப, தூய ஆவிக்கேற்ப நாம் தனியே இருந்தாலும் நல்லது செய்யும். இந்த 2 செய்தி, நல்ல வழியில் நடப்போம், தனியாகவே இருந்தாலும் நல்லதையே செய்வோம். உலகத்தில் இருக்கிறோம், உலகம் கெட்டு போனாலும் நாம் கெடக்கூடாது என்பதை உணர்ந்து வாழ்வோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசையப்பர், நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசம்மா நம்ம எல்லாருக்கும் துணை செய்வார்களாக. ஆமீன்.